நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை. தெரியும் நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையுதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றும் இல்லை என்ற பின்பு இந்த உண்மையை கண்டவன் ஞானி. என்னடி எனக்கு வேலை, நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு. திருச்செந்தூர்ல ஒரு அழைப்புதல்ல வந்து சமூக செயல்பாட்டாளர் காளியம்மான்னு போட்டுருக்காங்க. அது நாம் தமிழர் விளையிட்டாங்க. அது தெரியல. அது கட்சிக்குள்ள இந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கு. இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. மொத்தமா எங்களை பிரிச்சிடணும், அப்படிதானே? என்ன நான் சொல்றது? ஒரு ஜனநாயக அமைப்பு. நீ பார்த்த போய் சாம்பார் சோறு தின்னு போ. தங்கச்சி நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. சிரிடா சிரி. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். அவன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா உன் சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்கள் படிச்சு உழுப்போமா எல்லாம் கேட்குறேன். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இதுதான் எங்களுடைய கொள்கை. இதுதான் எங்களுடைய கொள்கை. மண்டையில 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையுதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. வாமா மின்னல் மச்சான். என்னடா நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. என்ன இப்பெல்லாம் முன்னைக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போறாங்க. நீ ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்ன்னு ஒரு பாட்டு பாடுவிய, வட்ட வட்ட பாறையிலே. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். நான் விலகுறேன்னு அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சொரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நாம் தமிழர் கட்சி பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பிதழ்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சகல விளையாடப்படாது. பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. நாத்தாக்காவில் இருந்து தற்போது தொடர்ந்து நீடிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். பதிலளிக்க மறுத்திருக்கிறார். எல்லாமே என் தலையெழுத்து. குறிப்பாக ஒரு நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் என்றாலும் மயிலாடுதுறை தொகுதியில் தொடர்ச்சியாக போட்டியிட்டு பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார். எம்பி தேர்தலில் தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். இந்த சூழலில் அவர் திமுக அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல இருப்பதாக சமீப காலமாக தகவல் வந்திருந்தது. சரியில்லை அப்படின்னா அவங்களோட கருத்து சரியில்லைப்பா அப்படின்னு நான் சொல்லலாம். இல்ல என்னோட உங்களுக்கு முரண் இருக்குன்னா இல்ல காளியம்மாள் வந்து இப்படி பேசுறது சரி கிடையாது அப்படின்னு நீங்க பேசலாம்.
நீங்க சொல்றதுல எனக்கு உண்மையிலே தார்மீகமா நியாயமா பட்டுதுன்னா சரிப்பா நீங்க சொல்றதுதான் சரி, நான் பண்ணது தப்பு தான்ப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். இது எதுவுமே அவர் பண்ண மாட்டார். நீங்க பாத்துக்கிட்டீங்களா? இவர் வென்று முடிப்பதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியை எவ்வளவு கேவலமா பேசுவார். அவர் கட்சியில இருக்கிறவங்களே அவர் எவ்வளவு மோசமா விமர்சிச்சிருக்காரு தெரியுங்களா? நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இந்த வேலையெல்லாம் செய்யாத. அவர் ரொம்ப பேரன்புக்காரரு, அதே மாதிரி பெருங்கோவம் கொண்டவன். அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். இப்படிதான் ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரத்தை வளர்த்தான். அவன் கடைசியா துரோகத்துல போய் நின்னுது. இல்லண்ணே, ஏன்னு இவ்வளவு கோவமா பேசுறேன்? நான் தம்பி தானே, எது வந்தாலும் பேசிட்டுக்கலாண்ணே. இங்க திறமை மட்டும் முக்கியம் இல்ல, உண்மையில் நேர்மையும் தான் முக்கியம். நீ என்ன செய்யறாயின்னு கவனிக்கிறதே எங்களுக்கு வேலையாக கொடுத்துருக்கீங்கன்னா கட்சி எப்படி நாங்க வளர்க்குறது? நீ அங்க போய் இங்க போய் அங்க கூட்டு தனியா கலந்தாகி விடுறது, பெண்கள் எல்லாம் தனியா கலந்தாகி விடுறது. நாகப்பட்டினத்துல ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துருக்க. தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கருத்தியல் ரீதியா ஒடுக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் சித்தாந்த ரீதியா ஒண்ணும் இல்லை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்குவார். அதனால தனிநபர் தாக்குதல் தான் பண்ணுவார். ஒரு ஒத்த வீட்டுக்காரரு மொத்த வீட்டுக்காரரையும் பேசுற மாதிரி அந்த கட்சிக்காரர்களே அவரோட பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. சரிங்க மேடம். இல்லை இப்போதைக்கு நீங்கள் எதுவும் கட்சியிலேருந்து விலகுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா மேடம்? என்ன மாதிரி தகவல் எதுவும்? இதுதான் சொல்றேன். இப்ப நான் சொன்னா அது நியூஸ் இல்லையா? ஆமா மேடம். நான் ஒரே நேரத்துல சொல்ல விரும்புறேன். எதுனாலும் நான் சொல்றேன், விரைவில் சொல்றேன். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? விஜயலட்சுமி வழக்குல வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து கருத்தினாலதான் நான் வழக்கை வாபஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல, நீதிபதி அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறாரு. அதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல, நீதிபதி அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறாரு. சக்கரபாணியில விசாரணை இருக்குல்ல, விசாரிக்கணும்ல, விசாரணை முடிவுல தெரியும், பொறுத்துருங்க. அதுக்கெல்லாம் அவசரப்படாதீங்க. வணக்கம், நீங்க யாரு? சீமான், செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். சீமான், எழுதி வச்சுக்கோ, செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். அது மட்டும் தான் உனக்கு மிச்சம். என்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். எனக்கு அச்சமே கிடையாது. திருக்குறள் தான் படிக்கிற, திருக்குறளை தான் படிக்கிற. திருவள்ளுவன் ஒருத்தர் தம்பி 1959 வரையப்பட்டது இந்த உருவம். இது ஒரு புனையப்பட்ட உருவம் தம்பி. இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம். வகிந்து விடுவேன். ஒரே ஒரு கேள்வி. தமிழ் வந்து உலகத்தில் மிக பழமையான மொழி. இத்தனை ஆண்டு காலம், சரி இப்போது 70 வருஷமா திராவிட சித்தாந்த நம்புறவங்க வந்து தமிழ் மொழியை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5000 வருஷம் 10,000 வருஷம் யாருங்க காப்பாத்தினது தமிழ் மொழிய? அவ்வளவு வீக்கா கொச்சைப்படுத்துறாங்க மொழியை. திரு ஜெகத் கஸ்பர், இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. மூடிக்கிட்டு போடா ஆடு. கருவறைக்குள் ஒரு மொழி போதும் என்று வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறவர்கள் வகுப்பறைக்குள் 3 மொழி வேண்டும் என்று வந்து நிற்பது இந்த காலகட்டத்தினுடைய ஒரு புரியாத முரண். அப்புறம் இது கையில போட்டு எல்லாரும் சங்கி ஆயிருவோமா சார்? நிச்சயமாக தலையில சொல்ல முடியும். சங்கி ஆயிட்டு மூளையை கழட்டி வச்சுட்டு மாட்டு சாணியை உள்ள வச்சு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் செல்ல முடியும். நியாயத்தை கேளுங்க. நீங்க வந்து நியாயத்தை தான் நான் கேக்குறேன். எங்க மூளை இருக்க வேண்டிய இடத்துல மூளை இருக்கு சார். நியாயத்தை கேளுங்க சார். கேள்வி கேக்குறோம். நான் கேட்ட ஒரு கேள்விக்கு மனசுக்கு பதில் சொல்லணும்.
ஏன் நிதி கொடுக்கல? அந்த நிதிக்கு நான் மனசாட்சியோட சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த நிதிக்கு தேசிய கல்வி 27000 கோடி கேட்டீங்க. வெள்ள நிவாரண நிதி. திராணி இருந்தா பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஒரு பல்லாண்டு வாழ வேண்டும்.